கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. அனுதின மன்னா, டெய்லி மன்னா என்கிறதான தலைப்பிலே மீண்டுமாக உங்களை இந்த காணொலி வழியாக சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனமும் 22ஆம் வசனமும். 20ஆம் வசனத்திலே உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்றும், 22ஆம் வசனத்திலே உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான் என்றும், 33ஆம் வசனத்திலே அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவனை எனக்கு சீசனாயிருக்க மாட்டான் என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழைத்த போது பேதுரு வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். யாக்கோவும் யோவானும் படவை விட்டு சென்றார்கள். மீன் பிடிக்கிற இடத்துல படகும் இருக்கும் வலையும் இருக்கும். பாருங்களேன், பேதுரு வலைகளை விட்டு விட்டார், படகை விடவில்லை. யோவானும் யாக்கோவும் படவை விட்டு விட்டார்கள், வலைகளை விடவில்லை. இதோட ரிசல்ட் எங்கே தெரியுதுனாக்க, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே இவைகளுக்கு பின்பு 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாகுது. சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டுள்ள கானாவூரனாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பிரைஸ் காட். மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து தான் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் வாருங்கன்னு சொன்னார். இயேசு மரித்து உயிர்த்து விட்டார். இப்போ அவர்கள்ட்ட லிட்டரலாக இயேசு இல்லை, பின்மாற்றமாகிறார்கள். ஏன் ஆனாங்கனாக்க, இப்போ 2 பேரும் கூட்டணி போட்டாங்க. பேதுரு வலையை விட்டார், அவர்கிட்ட படகு இருந்துச்சு. யோவான் படகு விட்டார், அவர்கிட்ட வலை இருந்துச்சு. அப்போ படகு இருக்குது, வலை இருக்குது, ரிமைனிங்கு. அதை வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி தொழிலுக்கே போயிட்டாங்க. பாருங்களேன். ஆனால் எலிசாவை தேவன் அழைக்கிற போது அவனுடைய 2 ஏர்மாடுகளையும் ஏரையும் உடைத்து 2 ஏர்மாடுகளை பிடித்து வெட்டி அதை சமைத்து பெரிய விருந்துண்டாக்கி தன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். இனிமேல் அவன் ஏரையும் திரும்பி பார்க்க முடியாது, மாட்டையும் திரும்பி பார்க்க முடியாது. ஆக ஆண்டவர் ஒருவரை அழைக்கிற போது ரிசர்வேஷன் எதுவுமே வச்சுக்கூடாது. அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னால் அவருக்கு பின்னே வந்துடணும். அவர் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நம்முடைய மனதிலிருந்து விட்டு விடுவோம், நம்முடைய மனதிலிருந்து அகற்றி விடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வெறும் பாத்திரமாக போவோம். அந்த பாத்திரத்தை அவர் நன்றாய் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, எங்களை அழைக்கிறவர் நீர், உண்மையுள்ள ஒரு ஆண்டவரே. எங்களை ஒரு குறையின்றும் பார்த்து கொள்ள நீர் வல்லவராக இருக்கிறீர். இதோ நாங்கள் எங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அந்த அனனியா சப்பீராலை போல நாங்கள் எங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் முற்றிலுமாக எல்லாவற்றையும் திறந்து உடைய சமூகத்தில் வர ஆண்டவரே, எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. உடைய நாம மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.